Hi friends, hello, welcome back to our Cook with Friends channel. நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக் ரெசிபி. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே ப்ளம் கேக் தான் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரிச் அண்ட் டேஸ்டியான கேக் இது. வாங்க இந்த கேக் எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மைதா 250 கிராம்ஸ், 2 முட்டை எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட், வெனிலா எசன்ஸ், சுகர் 200 கிராம்ஸ். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி 3 கலர் எடுத்திருக்கேன், செர்ரி, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், பிளாக் ரைசன்ஸ். இது நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரௌன் சுகர், பிளாக் ரைசன்ஸ், டேட்ஸ், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூஸ், பாதாம், கோல்டன் ரைசன்ஸ், ஃபிக்ஸ். இதெல்லாம் தான் நம்ம ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். இது ட்ரை செர்ரி, ஆரஞ்ச் ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஸ்ட்ராபெரி ஜாம், இது எலாச்சி, சின்னமன், க்ளோவ்ஸ் சுகரில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். 3 கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெட், எல்லோ, க்ரீன். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அடுத்து ட்ரைட் செர்ரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸு, பிளாக் ரைசன்ஸ், கோல்டன் ரைசன்ஸ், ஃபிக்ஸ், பாதாம், cashews, பிஸ்தா, வால்நட். இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச் ஜூஸில் எல்லாமே ஃபுல்லாக சோக் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக 200 ml ஆரஞ்ச் ஜூஸையும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த ஜூஸில் நல்லா சோக்காகி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த ஆரஞ்ச் ஜூஸில் 12 hours ஊற வைக்க போகிறோம். மேலே ஒரு லிட் போட்டு மூடி 12 hours ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலாச்சி, சின்னமன், க்ளோவ்ஸ், 100 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இன்னொரு 100 கிராம் சுகர் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு 100 கிராம் சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு நம்ம 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. சுகர் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சுகர்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி ஒட்ட ஆரம்பிக்கும், நம்மளுக்கு கேக்கில் டேஸ்ட் மாறிடும். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நடக்க ஒரு 10 minutes ஆகும். பாருங்கள், சர்க்கரை நல்லா இறுக்கிட்டு வருது. அடுத்து இதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகும்.
நல்ல தேன் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். இந்த கேரமலைஸ் சுகர் நம்ம கேக் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு நேச்சுரல் கலர் வரும். இப்போ பாருங்கள், சுகரோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு திக்கான தேன் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது. நல்லா ஷைனிங்காக தேன் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு 1/2 கப் பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறப்ப பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பாய்லிங்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த கேரமலைஸ் நல்லா திக் ஆகாமல் இருக்கும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 100 grams அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் அட் அ டைமில் ஆட் பண்ண வேண்டாம், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணதுமே ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் எக்கு. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த எக்கும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை ஆட் பண்ணதும் திருப்பி நல்லா நம்ம ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரும் அந்த மசாலா பவுடரும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் 2 to 3 drops ஆட் பண்ணிக்கலாம். எக்கோட அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை ஆட் பண்ணதும் அடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணதும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 12 hours சோக் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈவனாக எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, சால்ட், பேக்கிங் பவுடர், அடுத்து மைதா எல்லாமே நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சீவ் பண்ணாமல் போட வேண்டாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒன் சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளோட பேட்டர் எவ்வளோ க்ரீமியாக அழகாக வந்திருக்கு. நம்ம அவனை 180 டிகிரி வச்சு ஒரு 8 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம்.
நம்ம கேக் டின் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நம்மளுக்கு பேட்டர் நிறைய இருக்கிறதுனால நான் 2 கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதுனால நம்ம அன்மோல்ட் பண்ணுறப்போ கேக் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர் எப்போவுமே கேக் டின்னில் ஒரு 60% அளவு தான் ஊற்றணும். அப்போ தான் பேக்கே கரெக்டாக வரும். நான் இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கேக் டின்னும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 கேக் டின்லேயும் பேட்டரை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ், ரைசின்ஸ், ஆல்மண்ட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ளம்ஸ், செர்ரிஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த கேக் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் கேக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கேக் டின்னை ஏர் ஃப்ரையரில் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். 170 டிகிரியில் வச்சு நம்மளோட கேக் மொத்தம் 1 ஹவர் பேக் ஆச்சு. நம்மளோட ரிச் அண்ட் டெலிஷியஸான ப்ளம் கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 to 3 hours நல்லா கூல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல்ட் பண்ணலாம். நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம கேக் டின்லேருந்து அன்மோல்ட் பண்ண முடியுதுன்னு. நம்மளோட 2 கேக் டின்லேருந்தும் கேக்கை நம்ம அன்மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்கை திருப்பி அடியில் இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் நல்லா கூல் ஆகிட்ட அப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நம்மளோட 2 கேக்கும் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதையும் நம்ம திருப்பி அடியில் இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சூப்பரான ப்ளம் கேக் அருமையாக வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம இதை கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ளம் கேக்கை இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.